வாழ்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் பல கனவுகள் இல்லாமல் ஒரு மனுஷன் கூட இந்த பூமியில் இல்லை. ஆனால் தான் கண்ட கனவுகள் எல்லாமே இந்த பூமியில் பழித்து விடுகிறதா, நடந்து விடுகிறதா என்று பார்த்தோம்னா ஒத்து கவனிச்சா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் தான் கண்ட கனவுகள் முழுமையாய் நிறைவேறுகிறது இல்லை. தான் கண்ட கனவு உடைந்து போகும்போது, தான் நினைச்ச வாழ்க்கை அமையாத போது, ஒரு விதமான வழி மனதை காயப்படுத்தும் போது, அந்த வழியை சொல்ல யாருமே இல்லாத போது அது மிக கொடுமையாக இருக்கும். இந்த மாதிரி கனவுகள் நிறைவேறாத ஒரு மனிதனை நாம் பைபிளில் பார்க்க முடியும். அந்த மனிதன் யாருன்னா மோசே. அவன் சின்ன வயசுலேருந்தே ராஜா அரண்மனையில் நல்ல சந்தோஷமா ராஜாவுக்கு அடுத்த காரியங்களில் எல்லாவற்றையும் தேர்ந்தவனா வாழ்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. எப்படி ஆயினும் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம ஒரு தலைச்சிறந்த தலைவனாய், சிறந்த தலைவனாய் வந்துடலான்னு நினைச்சான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் அவனை புரட்டி போட்டது. அவன் எது நல்லது செய்ய போனானோ அதுவே அவனுடைய வாழ்க்கையில் தீமையாய் மாறி 40 வருஷம் ஆடுகளை மேய்க்க வனாந்தரத்திற்கு ஓடி போனான். அந்த 40 வருஷமாய் அவன் என்ன கனவுகளாய் தலைச்சிறந்த தலைவனாய் வரணும்னு நினைச்சானோ அந்த கனவுகளாகவே இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர்றது. அவன் அப்படி 40 வருஷமாய் இருக்கும்போது திடீரென்று கடவுள் அவனுடைய கண்ணுக்கு முன்பாக முச்செடியின் நடுவில் தோன்றுகிறார். தோன்றி அவரிடத்துல கேட்கிறார், மோசே, உன்னை நான் இஸ்ரவேலுக்கு நான் அனுப்ப போகிறேன். அவன் உடனே சொல்றான், ஆண்டவரே, நான் திக்குவாயுள்ளவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி அவனை பற்றி படிக்கும்போது அவன் ஒரு வீரனை போல தைரியமாய் பேசினான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், நான் திக்குவாயா மாறிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் கனவுகள் நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லைனா நமக்குள்ளே இருக்கிற பலம் குன்றி போயிடும், குறுகி போயிடும். அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையிலும் குறுகி போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் இருக்கேன் அப்படின்னார். அவன் எந்த இடத்துல தன் கனவுகளை இழந்தானோ, எந்த இடத்துல அவன் தலைவனாய் மாற வேண்டும் என்று நினைத்தானோ அதே இடத்திற்கு கடவுள் அவனை அனுப்புகிறார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்கள் கனவுகள் உடைக்கப்பட்ட போது மனுஷன் புரிந்து கொள்ள ஒருத்தனும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் உன் வழிகளை, உன் கனவுகளை, நீ எப்படி வாழ வேண்டும் நினைத்த எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீ நம்புவாயானால் உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்து போனாயோ அதை அவரால் மட்டுமே திருப்பி தர முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் உன்னுடைய கனவுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நம்பு, சித்தி பெறுவாய்.